திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு சொர்ணாம்பிகையுடைய திருக்காரணேஸ்வரர் திருக்கோயிலில் அருள் ஞான பணிகளை மிகச் சிறப்பாக செய்து வருகின்ற ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் மிக அற்புதமான ஒரு ஞான வேள்வியை ஞாயிறு துவங்கி 6 நாட்கள் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்களை சிந்திக்கும் முகமாக இன்றைய தினம் 3வது நாளாக 3ஆம் மண்டலத்திலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய தகராலய ரகசியம் என்பது பற்றி 1-2 கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 6 மண்டலங்கள் அருளி செய்தார்கள் சுவாமிகள். அதிலே 3வது மண்டலத்தில் சைவ சித்தாந்த நுட்ப கருத்துக்களை எல்லாம் மிக மிக தெளிவாகவும் எங்கேயெல்லாம் நமக்கு ஐயங்கள் இருந்தனவோ அவற்றையெல்லாம் விளக்கும் முகமாகவும் மிக அற்புதமாக பரிபூரண ஆனந்த போகம் என்று சொல்லக்கூடிய அந்த போதத்தை அருளி செய்திருக்கிறார்கள். பிறகு தகராலய ரகசியம் என்ற 2வது நூலையும் சுவாமிகள் அதே பகுதியிலேயே அருளி செய்திருக்கின்றார்கள். இரண்டுமே சைவ சித்தாந்தத்தினுடைய அத்துணை கொள்கைகளும் எம்பெருமான் குகேசனுக்கு பொருந்தி வரும் ஆற்றை மிக அற்புதமாக நம்முடைய சுவாமிகள் விவரிக்கின்றார்கள். ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். ஆலயம் என்பது எதனை குறிக்கிறது என்று கேட்கிற பொழுது சிவன் திருக்கோயில்களை மட்டும்தான் ஆலயம் என்று சொல்ல முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படி சிவன் திருக்கோயில்களை மட்டும் அப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் சுவாமிகள் ஒரு காரணத்தையும் நம் முன் வைக்கிறார். சிவபெருமான் ஒடுக்கத்துக்கு உரியவன் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் அவனிடம் சென்று ஒடுங்குவதனாலே அவனுக்கு ஒரு தனியாக ஒரு பெயரே உண்டு. ஒடுங்கி என்று அவனுக்கு ஒரு பெயர், வேற யாருக்கும் கிடையாது அந்த பெயர். ஒடுக்குகிறவன் ஒடுங்கி அல்ல, எல்லாம் சென்று ஒடுங்குவதினாலே அவன் ஒடுங்கி. எல்லாம் தன்னிடம் ஒடுங்கவும் தான் எதிலும் ஒடுங்காமல் இருக்கிறவனே ஒடுங்கி எனப்படுவான். உலகத்திலே இருக்கக்கூடிய உயிருள்ளவை உயிரற்றவை அத்தனையும் சென்று ஒடுங்குகின்ற இடமாக விளங்குகின்ற சிவம், அந்த சிவத்திற்கு ஒடுங்கிய பேர், எல்லாம் சென்று ஒடுங்குவது. அப்படி சென்று ஒடுங்குவதை லயப்படுதல் என்று சொல்லுவார்கள். எனவே சென்று ஒடுங்குகிற அந்த இடம் லயம் என்று சொல்லப்படும். அந்த லயத்துக்கு உரியவன் சிவன், ஒடுக்கத்துக்குரியவன் சிவன். ஆ என்றால் பசு, பசுவானது சென்று ஒடுங்குகிற இடம் ஆலயம். சிவனே ஒடுக்கத்துக்குரியவன் என்பதினாலே சிவன் இருக்கிற இடம்தான் ஆலயம் என்று அழைக்கப்படுவதற்கு உரிமை உடையது என்று ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஒரு தனித்துவம். இப்போ மற்றதெல்லாம் என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டால், மற்றதெல்லாம் கோயில்.
கோயில் என்று சொன்னால் அந்தந்த துறைக்கு தலைவராக இருக்கிறவர்கள் இருக்கிற இடம். கோயில், கோன்னா அரசன், இல்லுன்னா இருக்கிற இடம் கோயில். ஆனால் ஆலயம் என்பது சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் ஆலயம் என்று சொல்லப்பெறுவதற்குரிய உரிமை உடையது என்று சாமிகள் சொல்லுகிறார். மிக அற்புதமாக இந்த உடம்பின் தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது திருமந்திரம் காலம் தொட்டு பல்வேறு நூல்களிலே நமக்கு சொல்லப்பெறுகின்ற செய்திகள். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் பூசை செய்வதற்கும் உரிய சாதனங்களிலே மிகச்சிறந்த சாதனமாக விளங்குவது நம்முடைய உடம்பு தான். மற்றதெல்லாம் அப்புறம். மித்த சாதனங்களாக நீங்கள் சொல்லுகின்ற பூவு, நீர், அப்புறம் தேங்காய், அப்புறம் வாழைப்பழம், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அதெல்லாம் இருக்குதுல்ல, இத்தியாதி 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 இத்தியாதி. அவைகள் எல்லாம் இந்த உடம்பு என்கிற சாதனத்திற்கு பின்னுதான். நம்முடைய உடம்பை முதலாக முழுமையாக சிவபெருமானிடம் அர்ப்பணிக்கின்ற நிலைதான் வழிபாடு. இதுதான் சிறந்த சாதனம். அதனாலே நம்முடைய நாவினாலே அவனுடைய புகழை பாடுவது வழிபாட்டிலே மிகப்பெரிய அங்கம். நம்முடைய செவியினாலே அவனுடைய புகழை கேட்பது அந்த வழிபாட்டிலே மிகப்பெரிய அங்கம். நம்முடைய தலையினாலே அவன் திரு முன்பாக வணங்குதல் என்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய அங்கம். நம்முடைய கரங்களினாலே அவனை தொழுதல் என்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய அங்கம். இதெல்லாம் தான் வழிபாட்டினுடைய அங்கங்கள். மணிவாசகர் சொல்லுகிறாரே, சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி. வழிபாடு செய்கிறது எப்படின்னு சொல்றார். I request you to closely follow. சிந்தனை நின்றனக்காக்கி, அதான் முதல்ல. வழிபாடு துவங்குகிற பொழுது உன் சிந்தனை முழுமையும் இங்கே இருக்கிறதா, அப்பதான் வழிபாடு துவங்குதுன்னு அர்த்தம். அப்பதான் வழிபாடு துவங்குதுன்னு அர்த்தம். சிந்தனை முழுசா இல்லை சார், நான் தான் இங்கே இருக்கிறேன் இல்லையா, அது வேற எங்கேயோ இருக்குன்னா இன்னும் ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். அப்பர் சுவாமி சொல்றாரா இல்லையா, நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நெஞ்சே நீவா நீவா நீவா. யாரை கூப்பிடுறாரு? எய்த்து விட்டுக்காரனையா, பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுறாரா? யாரை கூப்பிடுறாரு? நெஞ்சே நெஞ்சே நீவா, நெஞ்சே நீவா. நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன், நீ இன்னும் வெளியில செருப்புக்கிட்டே நிக்கிறிய, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, உள்ளவா. நெஞ்சே நீவா. நான் ஒரு இடத்துலையும் அது ஒரு இடத்துலையும் இருக்குமானால் பயன் இல்லை. அதனால சுவாமி சொல்லுகிறார், சுவாமி என்ன குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்முடைய நினைவும் இருக்க வேண்டும். முக்கியமாக வழிபாடு என்று சொன்னால் நம்முடைய நினைவுகள் முழுவதும் சுவாமிக்கு தந்துடணும். நினைப்பு முழுக்க முதல்ல அது கொடுக்குறியா ஃபர்ஸ்ட், என்னுடைய எண்ணம் முழுவதும் இங்கே. அதனால ஆரம்பிக்க, சிந்தனை நின்றனக்காக்கி. எனக்கு வேற எந்த நினைப்பும் கிடையாது, இந்த நினைப்பு முழுக்க உன் மேலே தான். நீயும் நானும் எத்தனை நாள் உறவோ, என்று உன்னை பிரிந்தேனோ தெரியவில்லையே. என்னென்ன உறவுகளோ இந்த பிறவியிலே வந்திருக்கின்றனவே, அத்தனையும் புதிதாக இருக்கின்றனவே. இந்த குழந்தை என்ன பண்ணும், வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அதை கூட்டிகிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அந்த ஊருக்கு போய் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனையே பார்த்தா அதுக்கு எல்லாம் புதுசாக இருக்கும், ஒருத்தட்டையும் போகாது, லவா லவான்னு கத்திக்கிட்டே இருக்கும், தூங்கவே தூங்காது. இடம் புதுசு, ஆள் புதுசு, அதுதான் குழந்தை கத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் நாமும் பிறந்தவனையே கத்துறோம், இடம் புதுசாக இருக்குதே, வேற இடம் வந்துட்டோமேனு லவோ லவோன்னு கத்துறோம். மூக்கை பிடிச்சி சக்கரை தண்ணியை ஊற்றிடுறாங்க நம்ம வாயில். சிந்தனை நின்றனக்காக்கி. சாமி நீ தானே எனக்கு அப்பாவும் அம்மாவும், தொடர்ந்து நின்ற தாயா, உன்னை நான் பிரிஞ்சு வந்துட்டு உன்னை உணராமல் இருக்கிறேனே.
சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார், மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனேயனை தடுத்து ஆண்டு கொண்டு அருள் என்று கேட்கிறார். அவனை பார்க்கிற பொழுதே நமக்கு அந்த உணர்வு வந்துடணும். இவனுக்கு எனக்கு ஒரு பிறவியா இரு பிறவியா எத்தனையோ பிறவிகளிலே என்னோடு தொடர்பு கொண்டவனாயிற்றே இவனை பிரிந்து நான் இந்த ஊரில் என் செய்கேன் என் ஆரூர் இறைவனை பிரிந்திருக்கேன் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதுபோல் அந்த உணர்வு வரணும், அந்த நினைப்பு அவரை பார்த்தவன. அது முதல்ல வழிபாட்டுக்கு தேவை, அதுதான் முதல்ல தேவைங்கிற சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திரு பாத போது காக்கி வந்தனையும் அமலர்க்கே ஆக்கி வாக்குண்மணி வார்த்தை காக்கி. இல்லையா? இப்போ தாம வழிபாடு இதைத்தான் சொல்லியிருக்கார். நல்ல கவனமாக கேட்க சொன்ன உங்களை. சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்கினை நின் திரு பாத போது கண் அங்கே விட்டா எடுக்கவே விடாது. கண்ணங்க அப்படி போய் அதை ஃபிக்ஸ் பண்ண, அதை பிவட் பண்ண, அப்படியே அங்கேயே 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளனர். வாக்குண்மணி வார்த்தை காக்கி வாக்குல நமசிவாயம் நமசிவாயம் நமச்சிவாயம் 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 நமச்சிவாயம். சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குண்மணி வார்த்தை காக்கி தேங்காயும் உன் திருவடிக்கே ஆக்கி வாழைப்பழத்தையும் உன் திருவடிக்கே ஆக்கி. வந்திருக்கா இந்த பாட்டில்? எங்கேயாவது தேங்காய் வாழைப்பழம் இதை வந்திருக்காம? கட்டிக்கிட்டு விட மாட்டேங்கிறோம். அதை எது தேவையோ வந்த உடனேயே எண்ணங்கள் முழுவதையும் அவனுக்கு கொடுத்து விட்டு நமசிவயத்தை தவிர வேறு எதையும் நினையாத, சொல்லாத, கணிக்காத. நான் தேங்காய் வாழைப்பழம் கொண்டாட வேணான்னு சொல்ல, கொண்டாங்க, அதெல்லாம் வேணும் தான். ஒன்றுந்தான் நாளைக்கு சட்னி கிட்னிக்கு ஆகும், அதெல்லாம் கொண்டாங்க வேணும்னு சொல்ல. என்ன எப்படியும் வாங்க போகிறோம் சட்னிக்கு தேங்காய் கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டிகிட்டே எடுத்துகிட்டு போயிட போகிறோம். இந்த உடம்பு இருக்கே, உடம்பு அவ்வளோ பெரிய பொக்கிஷம். அதைத்தான் பாம்பன் சுவாமிகள் தகர வித்தையிலேயே அது. நேற்றைய தினம் ஒரு கேள்வி முந்தானத்து கேட்டேன் அவங்களை, ஐயா கூட ஞாபகப்படுத்தினார். ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது அவர் கிரிய நெறியை காட்டுவதற்காக வந்தார். அப்பர் சுவாமி வந்தார் சரிய நெறியை காட்டுவதற்காக வந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார் யோக நெறியில் நிற்கின்ற நெறியை காட்டுவதற்கு வந்தார். மணிவாசக பெருமான் வந்தார், எதுக்கு வந்தார்? ஞான நெறியை காட்டுவதற்காக வந்தார். வள்ளல் பெருமான் வந்தார் மரணவரா பெருவாழ்வு காட்டுவதற்காக வந்தார். பாம்பன் சுவாமிகள் வந்தாரே, எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டு நிறுத்தினேன். அவர் எதுக்கு வந்தார்னா ஒரு வித்தை காட்டுறதுக்காக வந்தார். என்ன காட்டுறதுக்கு வந்தார்? வித்தை. என்ன வித்தை? தகர வித்தை. ஒரு தங்க வித்தை கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி வித்தை கூட இல்லை. என்ன வித்தை? தகர வித்தை. இந்த தகர வித்தையை காட்டுவதற்காக, தகரம்னா அதிசூட்சமம்னு அர்த்தம், அதிசூட்சமமான ஒரு வித்தை காட்ட வந்தார். நமக்கெல்லாம் இந்த வித்தையை காட்டுறதுக்காக வந்தார். வித்தையை காட்டுவது மட்டும் அல்லாமல் கற்பிக்கவும் வந்தார். அந்த வித்தை தான் தகர வித்தை என்று சொல்லப்பெறுவது. தகர வித்தை பயிர வேண்டிய இடம் தகராலயம். இது ஆலயம், ஆனால் அவர் காட்டுவது தகராலயம். இந்த தகராலயம் எங்கே இருக்கிறது? சுவாமி 2 ஆலயம் தகராலயம் இருக்க, நான் எங்கே காட்டுறது? ஒரே தகராறால இருக்கு. 2 தகராலயம். என்ன? ஒன்று அண்ட தகராலயம், இன்னொன்று பிண்ட தகராலயம். ஓ சுவாமி, எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிறனால தான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன். மற்றவர்களுக்கு பயன்படாத செய்திகளை நூலாக வடிப்பது ஞானிகளுக்கு வேலை அல்ல, செய்யவும் மாட்டாங்க. எப்ப ஞானத்தை உணர்கிறார்களோ, எப்ப ஞானானந்தத்தை அனுபவிக்கிறார்களோ, அப்பொழுதே இந்த உலகத்தை விட்டு நீங்கி பரானந்தத்திலே திளைத்து அங்கேயே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களே தவிர இந்த உலகத்திலே நீடிக்கணும்னு எந்த ஞானியும் விரும்ப மாட்டார். இந்த உலகத்தில் நீடிக்கணும்னு ஞானி என்ன நம்ம போல ஆளே நினைக்க மாட்டான். அப்படி இருக்குது இன்றைய காலகட்டம். எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படி இருக்குது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்படி இருக்குதுன்னு சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அது எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு.
இங்கே வாழ்வதற்கு நல்ல அதனால சொன்னார் அழி. நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அப்படியே சொன்னார், அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினையா. அப்போவே சொல்லிட்டாங்க சாமி 1400 வருஷத்துக்கு முன்னாடி, கலி உலகத்தில் குப்பை கொட்டுறது கஷ்டம்ட்டார், நீ ஒழுக்கத்தோடு வாழ்கிறதே கஷ்டம்ட்டார். எப்போ சொல்லியிருக்காங்க? 1500 வருஷங்களுக்கு 1400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாங்க திருஞான சம்பந்தர். அழி உலகு பழிபெருகு வழியை நினையா. இது என்ன? அழிகலியில், அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினையா. ஒரே வழி என்ன? சிவனை வழிபாடு செய்வதுதான். ரொம்ப பாதுகாப்பான இடம் எதுன்னு கேட்டால் சிவ வழிபாடு, சிவனை சார்ந்திருத்தல், சிவன் அடியார்களோடு திளைத்திருத்தல், சிவ சங்கத்திலே சேர்ந்திருத்தல். இதுதான் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய இன்றைய தினத்திலே நமக்கு புண்ணிய காலம் என்று ஏதாவது ஒன்று இருக்குமானால், நாம் வாழ்ந்த காலம் என்ற ஒன்று இருக்குமானால், அது சாயந்தரம் 7லேருந்து 8:30 வரைக்கும் தான் இன்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 1.5 மணி நேரம் குகேசனோடு இருக்கிறோம், நாம் கருணீஸ்வர பெருமானோடு இருக்கிறோம், சிந்தனை முழுவதும் தந்திருக்கிறோம். இங்கே செய்யப்பெறுவது வழிபாடு மட்டுமல்ல, வேள்வியும் செய்கின்றோம். இது எழில் ஞான பூசை என்று சொல்லுகிறார் நம்முடைய அருணந்தி சிவம். இந்த உடம்பு அவ்வளவு பொறுமானம் உள்ள உடம்பு. இதை ஒருமுறை பெற்றுவிட்டால் மீண்டும் இதை பெறுவதற்கு இனி எத்தனை கற்பகோடி காலம் காத்திருக்க வேண்டும் என்று தெரியாது. மீண்டும் இது வருமானம் தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறியேன். தாய்மானவர் சொல்லுகிறார், இந்த பிறவி போச்சுன்னா திரும்பவும் இந்த பிறவி வருமா, மானிட பிறவி வருமாங்கிறது தெரியாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப எவ்வளவோ ஒரு அரிதான ஒரு செய்தி நமக்கு, அருமையான செய்தி நமக்கு கையிலே கிடைத்திருக்கிறது. இந்த மானிட பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த மானிட பிறவியிலே நாம் அடைய வேண்டியது எது என்று உணர்ந்து அதற்கு இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். இந்த மானிட பிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மனித உடம்பை பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அதை ரொம்ப அற்புதமாக நம்முடைய தகர வித்தையில நம்முடைய சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் மிக அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். இந்த அண்டம் முழுவதும் இறைவன் நிறைந்து இருக்கிறான். ஆனா எங்க தேடி போய் நீ கண்டுபிடிக்க போற? அந்த இறைவனை நீ காண்பதற்கு உரிய இடம் மிக அருகாமையிலும் மிக எளிமையாகவும் இருக்கிற காலத்தில் அதனை உணர்ந்து நீ அடைய வேண்டியதுதான் உரிய நெறியாக இருக்குமே தவிர, அதை அடைவதற்காக காலம் முழுவதையும் நீ போக்கிக் கொண்டிருப்பதிலே என்ன பயன்? அதனால இந்த அற்புதமாக சொல்லுகிறார், நீ சிவனை சென்று அடைய வேண்டிய இடம். இன்னும் குறிப்பா சொல்ல போன, சிவம் என்று சொல்லக்கூடிய பெரும் சக்தியை நீ உணர வேண்டிய இடம் ஒன்று இருக்குமானால் அது எது தெரியுமா? அந்த ஊருக்கு என்ன பேரு தெரியுமா? அந்த ஊர்ல தான் அவர் இருக்கிறார். அந்த ஊரில் அவர் வாசம் செய்கிறார், நிச்சயமாக இருக்கிறார். எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள், நானும் பார்த்திருக்கிறேன், மற்ற அறிஞர்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆகமங்கள் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. எனவே அந்த ஊருக்கு சென்று நீ காண வேண்டும். அதனாலே தேடி தெரிந்ததெல்லாம் போதும், இப்பொழுது அந்த ஊருக்கு செல்லலாம். சாமி, என்ன ஊர் அந்த ஊர்? அப்ப அந்த ஊர் பேரு பிரம்மபுரம். பிரம்மபுரம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க சாமி. இந்த சீர்காழியா? அதுக்கு பிரம்மபுரம்னு தான் பேரு, அதுக்கு பிரம்மபுரம்னு தான் பேரு. ஆனா நான் சொல்லுகிற பிரம்மபுரம் வேற. அதை குறியீடாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படிங்களா சாமி? பிரமம் எனும் சிவம் இருந்து ஒளிர் பெருக்குதலால் சிவபுரம் பிரமமாபுரம் என்று. சிவம் முழுமையாக உள்ளிருந்து ஒளியை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருத்தலத்திற்கு பெயர் பிரமபுரம் என்று பெயர், சிவபுரம் என்று பெயர்.
அப்பா அது மட்டுமல்லப்பா, அங்கே மிக அற்புதமாக மாசரு பேள் அம்போருகம், அம்போருகம்னா தாமரை, குற்றமற்ற ஒரு தாமரை. அந்த தாமரையானது மலர்ந்து அற்புதமாக இடமாக விளங்கி இருப்பிடமாக ஒளிபெருக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இடம் தாமரையின் பெயராலேயே புண்டரீகபுரம் என்றும் அழைக்கப்பெறுகிறது. அப்படி ஒரு ஊர் இருக்குப்பா, அந்த ஊர்ல போனா அவரை பார்க்கலாம். இது ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள், நானும் உனக்கு சொல்லுகிறேன். சுவாமி எங்க போகணும், எப்போ போகணும் சொல்லுங்க, ரூட் என்னன்னு சொல்லுங்க. நான் முன்னாலேயே போனாதான் டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடியும், இல்லைன்னா தட்கல்ல போகணும், ஏக பிரச்சனை வரும். அப்பா இதுக்கு டிக்கெட் எல்லாம் வாங்க முடியாது. அப்புறம் இந்த ஊருக்கு நீ மட்டும்தான் செல்ல முடியும். என்னங்க சாமி, நான் மட்டும்தான் போக முடியுமா? ஆமா, நீ மட்டுமே செல்லக்கூடிய ஊராக விளங்குகிற பிரம்மபுரம், நீ மட்டுமே செல்லக்கூடிய ஊராக விளங்கக்கூடிய சிவபுரம், நீ மட்டுமே செல்லக்கூடிய ஊராக விளங்கக்கூடிய புண்டரீகபுரம். அங்கே மாசற்ற தாமரை மலராக விளங்குகிறது. அங்கே ஓசை இல்லை, ஒளி மட்டும் திகழ்கிறது. நரலற்று, நல்லல்னா ஓசை, நாதாதீதமாக விளங்குகிற இடமா அது. அந்த இடத்திலே விளங்குகின்ற அந்த பிரமம், அந்த இடம், அந்த இடத்திலே சிவத்தை காணலாம். அது எங்கே இருக்கிறதுன்னா வேற எங்கேயும் இல்லப்பா, பிரமபுரம் என்று அழைக்கப்பெறுவது உன்னுடைய உடல்தான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பிரம்மபுரம் என்று சொல்ல பெறுகின்ற இந்த புறம் ஏன் பிரமபுரம் என்று அழைக்கப்பெறுகிறது என்று சொன்னால், இங்கே பிரமம் உள்ளே இருக்கிறது. இந்த பிரமம் உள்ளே இருக்கிறது தெரியாதபடிக்கு நாம் உலகத்திலே கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அங்கேதான் வெளியே இருக்கிறார், எனக்கும் அவருக்கும் இடைவெளி இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறோம். அதனாலே அவரை காண்பதற்கு தாமதமாகிறது, அதனாலே அவரை காண்பதற்கு இன்னல்கள் விளைகிறது. ஆனால் அவர் இங்கே இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரமபுரம் என்று சொல்லக்கூடிய உன் உடலுக்குள்ளே நடுவன் விளங்குகின்றார். அது என்ன இடம்? அதுதான் இருதய தாமரையாக விளங்கக்கூடிய ஒரு இடம் என்று குறிப்பிடுகின்றார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே, அந்த இதய தாமரைக்கு அருகாமையிலே விளங்குகின்ற ஓர் ஆகாச பெருவெளியை சுவாமிகள் குறிப்பிடுவதுதான் இங்கே நாம் முக்கியமாக கருதி கொள்ள வேண்டும். இந்த உடம்பு இருக்கிறது, நாம் இப்ப கண்ணால பார்க்கிறோம். இந்த உடம்பு மட்டும் உடம்பு அல்ல. உடம்பினுடைய பகுப்பாக சைவ சித்தாந்தம் பேசுவது 3 தேகங்களை அடிப்படையாக சொல்லுகிறது. இதுக்கு பேரு அன்னமய உடம்பு அல்லது தூல தேகம் என்று இதற்கு பெயர். இதற்கு ஆதாரமாக விளங்குவது இன்னொரு உடம்பு உள்ள இருக்கு, அது பிராண உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கும் உள்ளே ஒரு உடம்பு விளங்குகிறது, அதற்கு காரண தேகம் என்று பெயர். காரண தேகத்துக்கு பிரிவு உண்டு, நாம 3ஐயும் சேர்த்து ஒன்றாகவே காரண தேகம்னு சொல்லலாம். இந்த காரண தேகம் என்று சொல்லக்கூடியதற்கு அடுத்தாற்போல விளங்குகின்ற ஒன்றுதான் பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் உண்டு, புரியட்ட காயம் என்று பெயர், சூட்சம உடம்பு என்று பெயர். அதையும் தாண்டி விளங்குவதுதான் இந்த அன்னமயமான இந்த உடம்பு. அன்பர்களே, சுவைக்கக்கூடிய நாக்கு இந்த புற உடம்பிலே இருக்கிறது, ஆனால் சுவைத்தல் என்கிற உணர்வு உள்ளே இருக்கிற உடம்புக்கு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? வேற இல்லை சார் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் சைவம் அதை ரொம்ப தெளிவாக விளக்குது. இந்த கருவிகள்லாம் இங்கே இருக்குது, ஆனால் கருவிகள் உணர்கின்ற உணர்வாக இருக்கக்கூடிய புலன்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா அது தனியாக உள்ள இருக்குது. அது ஒரு செட்டு இல்லைங்களா? காலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேப்பர் படிச்சுட்டு இருக்கிற கொண்டு வந்து இந்த அம்மா கொண்டு வந்து ஒரு கப்பன் சாசரை நேட்டோம். எவ்வளோ நாளைக்கு நிற்கிறது, வாங்குங்க.
அப்படியே வாங்குவார், சாப்பிடுவார், பேப்பரை படிக்கிற இன்ட்ரெஸ்டில். ஒரு நல்ல செய்தியாவது வரணுமே, எல்லா செய்திகளையும் படித்து முடிப்பார். இந்த அம்மா அங்கேருந்து வரும் பக்கத்து, என்ன குடிச்சாச்சா இல்லையா, குடிச்சிட அப்படின்னு கொடுப்பார். என்னவோ தெரியல, இன்றைக்கி தான் நீ காஃபி ரொம்ப அருமையாக போட்டிருக்க. அட பாவி மனுஷன், இன்றைக்கி தான் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் நான், காப்பிங்கிறீங்க. ஓ, இப்போ எல்லாம் காப்பி டீ மாதிரி போட ஆரம்பிச்சிட்டிங்களா? நாக்கில் குடிச்சது, நாக்கு சுவைச்சது, ஆனால் சுவை தெரியலையே, தெரியாமையே குடிச்சிருக்கிறார். எங்க போச்சு? நாக்கில் பட்டுச்ச சுவை. அப்படின்னா சுவைக்கிற இடம் வேற, உணர்வு இருக்கிற இடம் வேற. சுவைக்கப்படுகிற இடத்திலேயே உணர்வும் இருந்திருக்குமானால் அது தெரிஞ்சிருக்கணும். ஆனா உணரப்படக்கூடிய இடம் உள்ள சூட்சமமா இருக்கு. அதுக்கு தான் புலன்னு பேரு, அதுக்கு தான் புரியட்ட காயம்னு பேரு. பார்க்கிறோம், ஏத்தாப்புல ஒருத்தர் வர, நான் பாட்டுக்கு போறோம், அப்படி நேரா போறோம், கண்ணை திறந்து வச்சு தான் போறோம். அவர் ஏத்தாப்புல வர, நாமும் போறோம். சார் சார் உங்களை தான் சார். டக்கு, அட நீங்களா, என்ன சார் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? நான் கவனிக்கல சார். கண்ணை திறந்து தானே வச்சிருக்கிறோம், பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சில சமயம் வேணும்னு அப்படி போவோம், அது வேற விஷயம், நான் அதை சொல்லலை. நிஜமாவே சில சமயம் ஸ்லிப் ஆகிடும், பார்க்காம போயிடுவோம். பார்க்கலையா? பார்த்தோம். பார்வைக்குரிய கண் இங்கே இருந்தது, ஆனால் பார்த்தல் என்கிற உணர்வு உள்ள வேற எங்கேயோ இருக்கு, அது பிளாக் ஆயிடுச்சு. அப்படிதான் பிளாக் பண்ண சொல்றாரு. 5 பேர் அறிவும், 5 ஞானங்களையும் க்ளோஸ் பண்ணு. 5 இந்திரியங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இப்படியா நிற்க முடியாது. கண்ணு காது அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. 5 புலன்களை உள்ளுக்குள்ள நீ பிளாக் பண்ணு போதும். இது கருவி கண்ணு திறந்திருந்தா என்ன, காது திறந்திருந்தா என்ன, நாக்கு திறந்து, எதுவுமே அந்த புலன்களை அங்கே நாம் அடக்குவோமானால் இங்கே கருவிகளினாலே ஆபத்து இல்லை. இங்க சொல்லுகிறாரு, ரொம்ப அற்புதமா சொல்லுது. இந்த உடம்பு, இந்த தூல உடம்பு, சூட்சம உடம்பு, காரண உடம்பு என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளிலே நமக்கு தந்திருக்கிற கருவிகளை எல்லாத்தையும் அப்படியே பகுத்து தந்திருக்கிற, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடல. வீட்டில் இருக்க சாமான் எல்லாத்தையுமே எடுத்து ஒரே இடத்துல அப்படியே போட்டு குமிச்சு வச்சிருப்பீங்களா? பாத்திர பண்டத்தெல்லாம் எடுத்து தவளை எங்க வைக்கணும், டம்ளர் எங்க வைக்கணும், ஸ்பூன் எங்க வைக்கணும், இதெல்லாம் உரிய இடம் இருக்குமா இல்லையா? அதாவது அதுக்குரிய இடத்துல தானே வைக்க முடியும். அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல வைப்பது போல அந்தந்த கருவிகளை அந்தந்த உடம்புல வைத்திருக்கிறார். அதுக்கு உரிய கருவிகளை அந்தந்த உடம்புல வைத்திருக்கிறாங்க. இந்த பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த புறத்திலே தான் அவனை உள்ளே காண வேண்டும். சொல்ல போனா இந்த தகர வித்தை தான் திருஞான சம்பந்தருடைய முதல் பாட்டு. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். உள்ளம் கவர் கள்வன். இந்த உள்ளம்ங்கிறது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற காரண தேகத்தில் இருக்கக்கூடிய இடம். அதை கவர்ந்த கள்வன்னாரு. ஏன்னா நான் வெளியில நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், இவன் எப்போ உள்ள போனான்னு தெரியல. அங்க உள்ள இருக்கிறவன் இல்லைங்களா, வெளியில பார்த்துட்டு. சில சமயம் நீங்க இந்த மாம்பழ சீசன்ல நல்ல நீல மாம்பழம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியெல்லாம் இன்டாக்டா இருக்கும். ஆனா பழத்தை அப்படி தின்னு உள்ள பார்த்தா கொட்டைக்குள்ள வண்டு இருக்கு. எப்படி போச்சு இல்லைங்க? அதுதான் உள்ளங்கவர் கள்வன். அந்த வண்டு எப்படி போச்சுன்னு தெரியல. ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அதனால தான் வேதங்களும் ஆகமங்களும் அவன் அவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற பொழுது, அங்கே அங்கே என்று சேமிச்சுட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, திருஞான சம்பந்தர் ஒருவர் தான்
அவரை இவன் என்று குறிப்பிட்டு உள்ளேயே இருக்கிற அவனை அடையாளம் காட்டிய பெருமானாக விளங்குகிறார் திருஞான சம்பந்த பெருமான். அவர் ஒருத்தர் தான் இவன், அவன் சொல்லல. அவன் என்ன சொன்னார்? ஏன் அவரை பார்த்துட்டார், இங்கேயே இருக்கிறான்ட்டார். இங்கேயே இருக்கிறான். அவன் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவரு கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள். ஏடுடைய மலர், அதுதான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய தாமரை, உள்ள இருக்கிற மலர். அதிலே விற்றிருக்கின்றான் அவன். இந்த இதய தாமரைக்குள்ளே ஒரு ஆகாச பெருவெளி இருக்கிறது. அந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய ஆகாசம், இது உள்ளே பிண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம். இந்த தாமரைக்குள்ளே அது எப்படி விளங்குகிறதுன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அம்போருகத்துள், அம்போருகம்னா நான் முன்னே சொன்னேன், தாமரை மலர்னு சொன்னேன். இந்த தாமரை மலருக்குள்ளாக ஒரு உள் நிலாவிட கண்டன். இந்த வார்த்தைகளை நாம பிரிச்சு பார்த்தா தான் அந்த பொருள் தெளிவாகும். சுவாமி ரொம்ப கடினமா பாடியிருக்கிறாங்க. அம்போருகத்துள் நிலாவிட கண்டன் அப்படின்னு போட்டிருப்பாரு. அது எப்படி பிரிக்கணும்னா, அம்போருகத்து உள் நிலாவிடு அகண்டன். கண்டம் அகண்டம், இது கண்டம். கண்டம்னா பவுண்டரியோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். அகண்டம்னா வித்தவுட் பவுண்டரி. கண்டன் அகண்டன். அகண்டம் என்று சொன்னால் there are no boundaries. அந்த உள் நிலாவிடு அகண்ட அம்பரம். உள் நிலாவிடு அம்போருகத்துள், உள்ளே இருக்கக்கூடிய இதய தாமரை, அந்த தாமரைக்குள்ளே ஒரு அகண்ட அம்பரம் இருக்கிறது. அகண்ட அம்பரம். இந்த அகண்ட அம்பரம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டார், ஞானமா தவ்வல் இன்று. அது ஞான ஆகாசமாக விளங்குகிறது. குற்றமற்றதாக, தவல்னா குற்றம், தவல்னா குற்றம், தவல்னா குறை, குற்றம் இல்லாத ஒரு வெளி. இந்த வெளியில கொஞ்சம் சில குற்றங்கள் இருக்கலாம். இது பஞ்சபூதங்கள்ல இருக்கிற வெளி. இந்த பஞ்சபூதத்தில் இருக்கிற வெளி நமக்கே தெரியும், புள்ளிட்டா இருக்குன்னு. இப்பவே இல்லையா, ஓசன்ல ஓட்ட விழுந்துச்சுங்கிறான். இதெல்லாம் இந்த இது. ஆனால் அந்த வெளி இருக்க அதுல எப்பொழுதும் மாசு வராது. அதனாலதான் அதை சொல்லுகிற பொழுது மாசருன்னார், தவ்வல் இன்றுனார். தவ்வல் இன்று என்று சொன்னால் குறைபாடு இல்லாத அகண்ட அம்பரம் ஞானமா தவ்வல் இன்று அதிநுண்மை. அதிநுண்மை, அதிநுண்மைங்கிறது தான் தகர ஆகாசம். இந்த அண்ட ஆகாசம் அதிநுண்மை. நுண்மை அதிநுண்மை. தூலம் சூட்சமம் அதிசூட்சமம். உள்ளுக்குள்ளே இந்த அதிசூட்சமாக ஒரு வெளி விளங்குகிறது. அது அண்ட ஆகாசமாக விளங்குகிறது. அந்த அண்ட ஆகாசம் இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். வெளியிலே இருக்கக்கூடிய அண்ட ஆகாசம் இந்த பிண்ட ஆகாசத்துக்குள்ளேயும் இருக்கிறது. அதற்குள்ளே என்ன விளங்குகிறது என்பதை சொல்லுகிறார். அம்பரம், அது என்ன அம்பரம்? அகண்ட அம்பரம். அது எப்படிப்பட்டது? ஞானமா தவ்வல் இன்றி அதிநுண்மை. அதிசூட்சமம், அதுதான் தகராலயம். தகரம்னா அதிசூட்சமும் அர்த்தம். அதிநுண்மை, 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 மிக மிக சூட்சமாக விளங்குகிறது. மாண்பொடு திகழ்தலின், மாண்பொடு இருத்தலினால், அது மாண்பொடு அங்கே இருத்தல்கின்றது.
அங்கே விளங்குகின்றது. அதற்கு பெயர் என்ன என்று கேட்டால், அந்த இடத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் அதுக்கு சொல்லுகிறார் சிதம்பரம். அதுதான் சிதம்பரம், அதுதான் தகராலயம், அதுதான் பொன்னம்பலம். சிதம்பரம், தகராலயம், பொன்னம்பலம் என்று அழைக்கப்படுகின்றது வேறு எதுவும் அல்ல. உள்ளே இருக்கக்கூடிய ஆகாச பெருவழி மிக மிக சூட்சமமாக உள்ளே விளங்குகிறது. அதுதான் ஐயா பொன்னம்பலம். அந்த பொன்னம்பலத்திற்குள்ளே இருக்கிறவன் தான் குகேசன். இப்ப ரொம்ப பேர் ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, குகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறானே, முருகப்பெருமான் என்று சொல்லுறவனுக்கு உருவம் தானே உண்டு. சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பே என்னன்னு கேட்டா, சிவனுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டா, அவனுக்கு அருவமும் உண்டு. என்னங்க ஏதான சிறப்பு? சிவனுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டா, சிவன் உருவம் மட்டுமல்ல அருவமாகவும் இருப்பான். அருவமா இருக்கிற கோயில் தானே திருப்பெருந்துறை. அங்க பாத்தீங்கன்னா ஆவுடையார் மட்டும் இருக்கும், மேல பானம் இருக்காது. அதான ரகசியம். திருப்பெருந்துறை பெரிய ரகசியம், அங்க பானமே இல்லையே சிவனுக்கு. அங்க சாமி சூட்சமா இருக்கிறார், அருவமாக இருக்கிறார். அவர் உருவமாகவும் இருக்கிறார். சோமாஸ்கந்தர், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, பிச்சாடனர், என்னென்னவோ சொல்லுகிறீர்களே, அந்த மாதிரி உருவம். அப்ப முருகப்பெருமானுக்கு முருகமூர்த்தம் சொல்லுகிறோமே, அவன் அருவம் என்பதற்கு என்ன அடையாளம், எங்கே ஆதாரம்னு கேட்கிறார்கள். ரொம்ப அற்புதமா ஒரு செய்தி. முருகனுக்குரிய பெயர்கள்லயே ரொம்ப முக்கியமான பெயர் என்ன தெரியுமா? குகன்னு பேர். குகன்னா என்ன அர்த்தம்? குகையில் இருப்பவன் அர்த்தம். எந்த குகையில இருக்கிறான்? எந்த குகையில் இருக்கிறான்? அவனுக்கு குகன்னு பேரு. குகை என்று சொன்னால் ஆன்மாக்களினுடைய இதய குகையிலே இருக்கக்கூடிய ஆகாசத்திலே இருக்கிறவன் பேர். ஆன்மாக்களினுடைய இதய குகை என்பதுவே அருவம். அந்த அருவத்திற்குள்ளேயே அருவமாக இருக்கிற அவனுக்கு குகன் என்ற பெயர் இருக்குமானால், குகன் என்ற பெயர் உடைமை காரணத்தினாலேயே முருகன் அருவ நிலையிலும் விளங்குகிறவன் என்பது பிரத்யட்சமாக தெரிகின்ற உண்மை. இல்லைன்னா குகன்கிற பேர் அவனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குகன்னா என்ன அர்த்தம்? குகையில் இருப்பவன் அர்த்தம். இதய குகையிலே இருக்கிறவன். அதனாலதான் குகன்னு பேர் அவனுக்கு. வேற யாருக்கும் குகன்னு பேர் கிடையாது. எந்த கடவுளுக்கும் குகன்னு பேர் கிடையாது. எந்த குகையில இருப்பான்? குகையில இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அருவ நிலையில இருக்கிறான். அங்கே இருக்கிற அவன், அங்கே இருக்கிற குகன் எந்தை ஆடு அரங்கம் என்னலாம்னாரு அந்த இடத்த. குகன் எந்தை ஆடு அரங்கம் எது? அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானமாக விளங்கக்கூடிய, அதிநுண்மையாக விளங்கக்கூடிய, மாண்போடு விளங்கக்கூடிய அந்த பொன்னம்பலம். பெரிய சில விஷயங்கள் எல்லாமே சுவாமி ஆய்வு செய்து நம்ம சுவாமிகள் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் முருகனுடைய பரத்துவத்தை அவர் விவரிக்கின்றார். முருகப்பெருமான இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களையும் ஆய்ந்து பார்த்து அது சிவபரம்பொருளினுடைய வடிவம்தான் என்பதற்கான அத்தனை விதமான ஆதாரங்களையும் நல்குகின்றார் சுவாமி. சுவாமிகள் ரொம்ப எளிமையாகவும் பாடுவார், ரொம்ப கடினமாகவும் பாடுவார். அவர் ஒருத்தருக்கு தான் அதனால முடியும். திடீர்னு முருகனை பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. முருகன்ட்ட யார் கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தார். யார் கூட்டிட்டு போவா? கூட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு வேகமாகவும் உண்மையாகவும் கூட்டிட்டு போறதுக்கு யார் இருக்கா? கூட்டிட்டு போறதை விட கூட்டிட்டு வர ஆளு தான் வேணும் நமக்கு. நம்ம கூட்டிட்டு போறதை விட ரொம்ப கஷ்டம். நமக்கு என்னென்ன பிரயாண கஷ்டம். நீ இருந்த இடத்துலயே நான் கூட்டு வந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு சௌரியம் இல்லைங்களா? நாம ஒருத்தர் பார்க்கணும்னு விரும்புகிறோம், ரொம்ப பெரியவங்க. ஒருத்தரை போய் அணுகி, ஐயா நீங்கள் அவரை பார்க்கணுங்க, எனக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் இங்கே இருங்க, நான் அவரை கூப்பிட்டு வரேன். எப்படி இருக்கும்? பட நடுவி. பாம்பன் சுவாமிகள் முருகனை அழைச்சிட்டு வர்றதுக்கு உகந்த ஆள் யாருன்னு பார்த்தார். மயில் தான் உகந்த ஆள். வேறு யாரையும் நைஸ் பண்ணால் வேலை நடக்காது. அதனால் மயிலை பார்த்து அதுக்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறார். தேவாதி தேவனை சிவஞான தேசிகனை
தேவாதி தேவனை சிவஞான தேசிகனை வா என்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே பொன்மையிலே பொன்மையிலே. தேவாதி தேவனை சிவஞான தேசிகனை வா என்று அழைத்து வரமாட்டாயோ பொன்மையிலே. மயில் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிச்சு. சரி, இன்னும் சரியா அதை கவரல போல இருக்கு. இரவு பகலாக இங்கே நான் எண்ணியுடல் பாங்கை துறைமகனாரிடம் போய் உரைப்பாயோ பொன்மையிலே. சரி, அழைச்சிட்டு வரட்டி பரவாயில்ல, நான் அவனையே நினச்சிக்கிட்டு வருந்தி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியாவது போய் சொல்ல, அதையாவது போய் சொல்லு. மயில் இப்போ ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்படியே திரும்பி அது வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தது. பார்த்தார். வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைப்பதற்கு உந்தன் காலை பிடித்தேன் காதலால் பொன்மையிலே. வேலை பிடிச்சிருக்கிற அந்த பெருமானை அழைச்சிட்டு வர்றதுக்கு உன் காலை கூட பிடிக்கிறேன் நான், நீ அழைச்சிட்டு வா. காலை பிடிக்கிறது ஏதோ காரியம் நடக்கிறதுக்காக நினைச்சுக்காத, காதலால் நான் அன்போடத்தான் பிடிக்கிறேன் இல்லையா. சில பேர் வேலை ஆகுதுன்னு காலை பிடிப்பான், பிடிக்கிற புடியில போதும்பா நிறுத்துன்னு சொல்ற அளவுக்கு பிடிப்பான். இல்லை, அப்படி இல்லை. என்ன சொன்னார்? வேலை பிடித்த வேந்தை அழைத்து வர உன்றன் காலை பிடித்தேன் பொன்மையிலே. எப்படி? காதலால் பொன்மையிலே. அப்பவும் ஒன்றும் அந்த மயில் அசைகிற மாதிரி இல்லை, அது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தேன். கடைசியில் ஒரு உத்தி தோணுச்சு. அந்த உத்தி அப்படி சொன்னார். சொன்ன உடனே ஒரு திரும்பி பார்த்தது, பட பட படன்னு இறக்கையை அடிச்சுக்கிட்டு இதோ முருகனை கூப்பிட்டு வரேன்னு கிளம்பி போயிடுச்சு. அப்படி என்ன சொன்னாரா? வேற ஒன்றும் சொல்லலை. கடைசியாக போட்ட அஸ்திரம் என்னன்னா, பாம்பன் சுவாமிகள் சொன்னாரா, அது வேற ஒன்றும் இல்லை. மயிலே, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் அருணகிரிநாத சுவாமிக்கு ரொம்ப வேண்டியவன்ப்பா, அதை தெரிஞ்சுக்கிட்டார். அதை கேட்டவொன்னே பறந்து போயிடுச்சான். இன்ப வாரிதி படிந்த எந்தை அருணகிரிக்கு இசைந்தவனை ஆள உரை. ஓ, அருணகிரிநாத் இது முன்னாலேயே சொல்லியிருக்கலாம் இல்லையா நீ அப்படின்னுச்சா. இப்படி உள்ளங்கவர் பாடல்களை தருவதிலே வல்லவராக விளங்குகிற நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தான் உள்ளத்திலே தைக்குமாறு ஆழமான பாடல்களையும் தந்திருக்கிறார். தகராலய ரகசியம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே சுவாமிகள் குறிப்பிடுவது இந்த உடம்பையே பிரம்மபுரமாகவும், அதனாலதான் திருஞான சம்பந்த பெருமான் அந்த பாடலை தோடுடைய செவியனை துவங்குகிற பொழுது என்ன வார்த்தையை கொண்டு தொடங்கினார்? தோடுடைய செவியன். அந்த முதல் எழுத்து என்ன? தோ. தோ இத்து பிளஸ் ஓ. ஓங்கிறது பிரணவம், இத்துங்கிறது தகராகாசம். தகராகாச பிரணவ கலையலாக தகர வித்தையே முதல் பாடலிலே வைத்தார் திருஞான சம்பந்த பெருமான். அதை பெரிதுபடுத்தி அந்த தத்துவத்தை வெளிக்கொணர்ந்தவர் நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி. இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த சாதனத்தை பயன்படுத்தித்தான் இறைவனை காண முடியுமே தவிர உலகத்திலே புற சாதனங்களை கொண்டு நிச்சயமாக காண முடியாது. இது தெள்ளத் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் மிக மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முருகப்பெருமானுடைய பெருங்கருணையை பெற வேண்டும், முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது இன்னும் சுலபமா இருக்கு. இந்த உடம்பை அவனுடைய திருநாமத்தை சொல்லுதல், அவனுடைய புகழை வாயார பாடுதல், அவனையே நினைத்தல், உருகுதல், இந்த அன்பினாலே இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காட்சி தெளிவாகும். அதுதான் உள்ள போறதுக்கு தான் வழி. வெளியிலே நாம் காட்டுகிற உருக்கம் முழுவதும் உள்ளே இருக்கக்கூடிய இரும்பு போன்ற கதவுகளை எல்லாம் உருக்கி அங்கே உள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறது. அதைத்தான் இந்த தகராலய ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில ரகசியமாக சொல்லவில்லை சுவாமிகள், உலகறிய சொல்லி இருக்கிறார். பேருதான் ரகசியம். அது அண்டத்திலே பெருமானுடைய அந்த ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சி அண்டத்திலே மட்டுமல்ல, இந்த பிண்டத்திலேயும் நடக்கிறது.
இந்த ஆகாசம் எப்படி விளங்குகிறதுன்னு நான் உனக்கு உதாரணம் சொல்கிறேன். மணிவாசக பெருமான் ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு பாடுகிறார், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இது டெக்னிக்கலா பாசிபிளா? ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்குள்ள இருக்கு, ஒப்புக்கொள்ளலாம். உள்ள இருக்கிற பொருளுக்குள்ள வெளியில இருக்கிற பொருள் இருக்குன்னா எப்படி ஒத்துக்கிறது? இல்லையா? உடையாள் உந்தன் நான் மேடையில் இருக்கிறேன், புரிஞ்சு போச்சு. மேடைக்குள் நான் இருக்கிறேன், புரிஞ்சு போச்சு. மேடை எனக்குள் இருக்கிறது, அது எப்படி முடியும்? சொல்றாரே, உடையாள் உந்தன் நடுவிருக்கும். அம்பாள் உனக்கு நடுவு இருப்பா, நீ அம்பாளுக்கு நடுவில் இருப்ப. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் வழி சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு குழந்தை ஒரு பலூன் எடுத்துட்டு வந்தது. இந்த பலூன் எடுத்துட்டு வந்து இந்த பலூனை கொஞ்சம் காற்று பிடிச்சி கொடுத்தாத்தா அப்படின்னு கேட்டுச்சு. அவர் என்ன பண்ணார், அதில் காற்றை பிடிச்சார் உள்ளுக்குள்ளே, பலூனுக்குள்ளே காற்று பிடிச்சோன்னு என்னாச்சு, பலூனு வடிவம் இல்லாமல் இருந்தது, இப்போ வடிவம் வந்துருச்சு. பலூன் காற்று எங்கே இருக்கு? இப்போ பலூனுக்குள்ளே முடிச்சு போட்டார். முடி போட்டவுடனே இந்த பலூனை என்ன பண்ணார், அது கையில் கொடுத்தார். அதை கையில் கொடுத்தோடனே பெரிய நூல் கட்டிச்சு. கட்டி என்ன பண்ணிச்சு, பறக்க விட்டுச்சு. நூலை பிடிச்சிட்டு பறக்க விட்டுச்சு. பலூன் மேலே போயிடுச்சு. இப்போ பலூன் எங்கே இருக்கு? காற்றுல. காற்று எங்கே இருக்கு? பலூனுக்குள்ள இருக்கு. காற்று எங்கே இருக்கு? பலூனுக்குள்ள இருக்கு. பலூன் எங்கே இருக்கு? காற்றுல இருக்கு. உடையாள் உந்தன் நடுவு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, பரவெளியாக இருக்கக்கூடிய இதுக்கு வடிவம் கிடையாது. இதுல ஏதாவது ஒரு வடிவம் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் சக்தி வடிவம். அந்த சக்தி வடிவமாக இருக்கிற வடிவத்துக்குள்ள இருக்கிறது எதுன்னு கேட்டா, பலூனுக்குள்ள காத்து இருப்பது போல அந்த வடிவத்துக்குள்ளேயும் சிவம் இருக்கிறது, வடிவத்துக்கு வெளியிலேயும் சிவம் இருக்கிறது. வெளியேயும் சிவம், உள்ளேயும் சிவம். அதுதான். இப்ப அப்படித்தான் அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாச பெருவெளி வெளியிலேயும் இருக்கிறது, இந்த பிண்டத்துக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த வெளியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக விளங்கக்கூடிய அண்ட ஆகாசத்தில் விளங்கக்கூடிய அதே சக்தி தான் பிண்ட ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த வெளிக்குள்ளேயும் விளங்குகிறது. அதனால சுவாமி சொல்லுகிறார், உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிதம்பரம் சிற்றம்பலம், சிற்றம்பலம்னு அதுக்கு பேரு. எதுக்கு? அதுக்கு பேரு, அதுக்கு என்ன பேரு? சிற்றம்பலம்னு பேரு. சிற்றம்பலம்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு சிற்றம்பலம், அண்டத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு பேரம்பலம். ஆனா ரெண்டுமே தகர வித்தை தகராலயம்னு வந்ததுன்னா, ரெண்டுமே தகரம்னா சிறுமைன்னு அர்த்தம், நுட்பம்னு அர்த்தம். அதனால ரெண்டுமே சிற்றம்பலம்னு பேரு, ரெண்டுமே திருங்கிற பேரு. அதனால பிண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயமும் திருச்சிற்றம்பலம், வெளியில இருக்கிற அண்டத்தில் இருக்கிறதும் திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு புரியுதுங்களா? ரெண்டுமே திருச்சிற்றம்பலம் தான். ஒன்னுல ஆரம்பிச்சு இன்னொன்னுல முடியும், ஒன்னுல ஆரம்பிச்சு இன்னொன்னுல முடியும், ஒன்னுல ஆரம்பிச்சு இன்னொன்னுல முடியும். ஒரு திருச்சிற்றம்பலத்தில் ஆரம்பிச்சு திருமுறை இன்னொரு திருச்சிற்றம்பலத்தில் சென்று முடிவு வரும். அதுதான் தத்துவம். இந்த திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே அடக்கிறது அண்டப்பெருவெளியில அடங்குகின்ற திருமுறைகள். ஏன் திருமுறைகளை எப்படி துவங்கணும்? எப்படி துவங்கணும் திருமுறைகளை? ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் சொல்லி துவங்கணும். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி தான் திருமுறைகளை பாட துவங்கணும். ஓதுவார்கள் அப்படி தான் துவங்குறாங்க. ஏன் சார் நீங்கள் அப்படி சொல்லலையே என்ன கேட்காதீங்க. நான் ஓதுவார்கள்னு தெரியல, நான் பாடும்போது அப்படியே உங்களுக்கு சொல்றதுக்காக முறையாக பாட வேண்டும்னா திருச்சிற்றம்பலம் அம்மையே அப்பா அப்படிதான் ஆரம்பிக்கணும். எந்த திருமுறை இப்போ சுந்தரர்லேருந்து மணிவாசகருக்கு போகிறோம், மணிவாசகர்லேருந்து திரும்ப திருஞானசம்பந்தர் போகிறோம்னா திரும்ப திருச்சிற்றம்பலம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த திருச்சிற்றம்பலம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அதான் முறை.
எந்த கோயிலில் போய் பாடினாலும் அப்படிதான் திருச்சிற்றம்பலம் சொல்லி தான் தோணும். என்ன பொருள் என்று சொன்னால், ஆகாச பெருவெளிக்கு அதிபதியாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருவன் தான். எனவே இந்த உள்ளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த பெருமான் இருக்கிறானே, இவனுக்கு குகேசன் என்று பெயர். உள்ளே விளங்குகிற தகராகாசத்திற்கு உரியவன் குகேசன், வெளியே விளங்குகின்ற தகராகாசத்திற்கு உரியவன் நடேசன். அந்த நடேசனை அடைய வேண்டும் என்றால் இந்த குகேசனை அடைந்துத்தான் அந்த நடேசனை அடைய முடியும் என்று ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருவழியிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை அவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கண்ணாடி வேணும். இந்த கண்ணாடி வேற எதுவும் கிடையாது. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருவழி இருக்கிறதே, அதை கொண்டுதான் அண்டத்திலே இருக்கிற பெருமானை காண வேண்டும் என்று பிண்டத்தை துலக்குகின்ற முறையை சொல்லுவதுதான் இந்த தகராலயம் என்று சொல்லக்கூடிய தகராலய ரகசியம். இதை ரொம்ப சிறுசா ரொம்ப ரொம்ப எளிமையா சொன்னார். யாரு? நம்ம திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார். திருமூலர் சொன்னது என்ன? உள்ளம் பெருங் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. இந்த உடம்பையே ஆலயமாக மாற்றுவதுதான் நம்முடைய நோக்கம். உடம்பையே ஆலயமாக மாற்றிக்கொள்வதுதான் நம்முடைய வழிபாட்டினுடைய நோக்கம். வழிபாட்டினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பை ஆலயமாகவும் இந்த உடம்பிற்குள்ளே சிவம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை உணர்வதும் தான் வழிபாட்டு. அதுக்கு துவக்கமாக தான் கோயிலுக்கு வருகிறோம். கோயிலுக்கு நம்ம எப்படி நாம வருகிறோம் அப்படின்னு சொன்னா, கோயில் வழிபாடு என்பது நமக்கு ஆரம்பித்து வைக்கின்ற முதல் படிநிலை. இந்த படிநிலையில் வந்துதான் அதுக்கு போக முடியும். திருக்கோயில் வழிபாடை சிறப்பாக உணர்ந்து திருக்கோயில் வழிபாட்டை சிறப்பாக செய்கின்ற பொழுதுதான் அடுத்த படிநிலையாக இருக்கக்கூடிய பெருமானை உணர்கின்ற அந்த பேரு கிட்டும். எனவே இது உணர்வை துலக்குகின்ற ஒரு நிலையாக இருக்கும். திருக்கோயிலுக்கு வருகிற பொழுது நாம் முதலாக கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை எல்லாம் தூய்மையாக கற்றுக்கொண்டு, இது இறைவன் நமக்கு அறிவிக்கின்ற இடமாக விளங்குகின்ற இடம் என்று உணர்ந்து இந்த கோயிலை நாம் பணிந்து பணிந்து இந்த கோயிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். சாமி குறிப்பிடுகிற ஒரு இடத்துல ஒரு நாள் கோயிலுக்கு வந்தாராம். எவ்வளவு தன்னுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் ரொம்ப தெளிவாக சாமி சொல்றாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய திருத்தேவை என்று பெயர். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு வந்தார். மூலவரை வழிபட்டு விட்டு அந்த கொடிமரத்திற்கு அருகாமையிலே சென்றார். தூய ஆடை உடுத்தி இருந்தார். கீழே விழுந்து வணங்கினால் உடை அழுக்காகி விடுமே என்று எண்ணினார். அதனால நம்மால் சில சமயம் வில்லு மாதிரி வளைஞ்செல்லாம் கும்பிடுவோம். அப்படி தரையிலேயே படாதபடி அவர் ஒரு டெக்னிக்கு. ஆனால் சாமி என்ன பண்ணிட்டாங்க, கீழே விடலை. கீழே விடாமீங்க, உடைய தூய்மையாக கேடு அடைஞ்சிருமேன்ட்டு விட்டுட்டாங்க. இரவு கனவு வந்துதான். கனவுல ஒரு பெரியவர் வந்தாராம். இன்று நீ திருக்கோயிலுக்கு வந்து கீழே விழுந்து அங்கங்கள் நிலத்தில் தோய வணங்கவில்லையே, அது தவறல்லவா? சிவனை அங்கங்கள் தோய நிலத்திலே விழுந்து வணங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். திடுக்கிட்டு விழித்தாராம் சுவாமி. டக்குன்னு விழிச்சுட்டாராம் சார். என்ன குற்றம் புரிந்தோம்? இந்த குற்றத்திற்கு உடனே சுவாமி நமக்கு மெனக்கெட்டு கனவுல வந்து ஒரு ஞானியின் மூலமாக நமக்கு இந்த செய்தியை தெரிவிக்கின்றாரே அப்படின்னு சுவாமி உணர்ந்து அந்த குற்றத்தை உணர்ந்தேன்னு எழுதுறார். ஏன் சார் இப்போ நம்ம தான் விழாமல் இருக்கிறோம், சில சமயம் நமக்கே வரமாட்டேங்கிறார் கனவுல அப்படின்னு நீங்க கேட்கலாம். வரமாட்டார். ஏன்னா ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சா வந்து ஏதாவது சொல்லி திருத்தலாம். நுழைஞ்சதுலேருந்து வெளில போற வரைக்கும் அத்தனை குற்றம்னா எத்தனை தடவை வருது இல்லையா? சாமியினுடைய குற்றங்கள், ஞானிகளுக்கு குற்றங்கள் இருக்குமானால் அவ்வப்பொழுது அது நீக்கப்பட்டு விடும்.
இப்போ நம்ம வீட்டில் இந்த புடி துணின்னு ஒன்று இருக்கும் இந்த சமயக்கட்டில், புடி துணி அது பேர் இல்லை. இப்போ வந்து இந்த கரண்டி வச்சு எடுக்கிறதுல புடி துணி தான் ஒரு சௌரியம். அது காலையில் சட்னி அரைப்பாங்க, கீழே விழுந்துச்சு அது துடைப்பாங்க. கறித்துணியா, பிடித்துணி, கறித்துணி. அப்புறம் சாம்பார் வைப்பாங்க, சிந்திரும் அதில் தான் துடைப்பாங்க. ரசம் வைப்பாங்க, சிந்திரும் அதில் தான் துடைப்பாங்க. அப்புறம் ராத்திரி வத்த குழம்பு வைப்பாங்க, அதில் தான் துடைப்பாங்க. டீ வைப்பாங்க, சிந்திரும் அதில் தான் துடைப்பாங்க. எல்லாத்தையும் துடைப்பாங்களே, இதை துவைப்பாங்களான்னு கேட்டால் தினம் துவைப்பாங்களா? தான் இல்லை. அமாவாசை, கிருத்திகை அந்த மாதிரி நாள் வரும், அன்றைக்கி சோப்பு தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சு அதை கசக்குவாங்க. இப்போ அந்த வீட்டு அம்மா 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கட்டியிருக்காங்க, ரிசப்ஷன் போகிறதுக்காக டீ கேட்டாங்க. கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு வேலைக்கார பொண்ணு கொடுத்தது. டீ வாங்கும்போதே சிந்திருச்சு புடவை மேலே. உடனே என்ன பண்ணுவாங்க? அமாவாசை கிருத்திகை போய் வெயிட் பண்ணுவாங்களா? உடனே பாத்ரூமுக்கு போய் கொஞ்சோண்டு சர்ஃபு போட்டு அது என்னம்மா சரி பண்ணுவாங்களா இல்லையா? பாம்பன் சுவாமிகள் 10,000 ரூபாய் பட்டு புடவை மாதிரி ஒரு சின்ன குற்றம் செஞ்சால் உடனே கனவுல வந்து அதை சரி பண்ணுறாரு சாமி. நாமெல்லாம் பிடித்துணி மாதிரி. நமக்கு ஒரு நாள் அமாவாசை கிருத்திகை வரும், அன்றைக்கி நம்மளை சோப்பு தண்ணியில் ஊற போட்டு கும்முன்னு கும்மி புளின்னு புளிஞ்சு கொடியில் தூக்கி போட்டுருவாரு இல்லையா? குற்றங்களுக்கு நமக்கு தண்டனை வரலையேன்னு நாம் நினைக்கக்கூடாது. ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறான். சார் எனக்கெல்லாம் வரதே கிடையாது சார் அப்படின்னு. உனக்கு இருக்குப்பா அமாவாசை வருது, வா வா அப்படின்ட்டு. அது ஒரு சிறு குற்றமாக இருந்தாலும் திருக்கோயிலுக்குள்ளே உள்ளே நுழைகிற பொழுது வணங்க வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான், பலிபீடம் தான். கீழே விழுந்து வணங்கக்கூடிய, கீழே விழுந்து வணங்கக்கூடிய அந்த உரிமை உடையவரும் மூலவர் தான். அங்கே கரங்களை எடுத்து சிரசின் மேல் குவித்து வணங்கப்பட வேண்டியவரும் மூலவர் தான். அவர் ஒருவருக்குத்தான் இப்படி வணக்கம், அவர் ஒருவருக்குத்தான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணக்கம், அவர் ஒருவருக்குத்தான் அந்த பலிபீடத்துக்கிட்ட வணக்கம். இதெல்லாம் உரிய முறைகளிலே அந்த மூலவரை வணங்குகின்ற நெறி. எதுக்கு சொல்ல வருகிறேன்? சுவாமிகளினுடைய சிறு சிறு அந்த நெறிகளை கூட சரிப்படுத்தி கொண்டு ஆரம்ப காலத்திலிருந்து அவரை அழைத்து சென்றிருக்கிறார் முருகப்பெருமான் என்பதை தன்னுடைய வாழ்வியல் நெறியிலே குறிப்பிடுகின்றார். இந்த மாதிரியான படிநெறிகளிலே போகின்ற அந்த காலத்திலே தான் இந்த உடம்பை ஆயத்தப்படுத்துகிறார். சாமியே ஆரம்ப காலத்தில் உணவை முதல்ல நெறிப்படுத்தினார். உணவை நெறிப்படுத்துகிறார். உப்பு சேர்த்துக்கிறது இல்லை, புளி சேர்த்துக்கிறது இல்லை உணவுல, ரெண்டையும் விட்டுட்டார். தேகம் வெளிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உப்பும் புளியும் இல்லைன்னா இறங்காது உள்ளுக்குள்ள. அது குறைஞ்சு போன உடனே உடம்பு மெலிய ஆரம்பிச்சிச்சு. உடம்பு மெலிய ஆரம்பித்த உடனேயே பயந்துட்டாங்க சுற்றி இருக்கிறது. அப்போ ரொம்ப நெருக்கமானவர் சொன்னார், ஒன்று செய்ப்பா, நீ உப்பு போடாட்டி பரவாயில்ல, இந்து உப்புன்னு ஒன்று விற்கிது, அந்த இந்து உப்பை சேர்த்துக்கலாம்ல, அதை சேர்த்து சாப்பிடு நீ என்று சொன்னாராம். சரின்னு சாமி கடைக்கு போய் இந்து உப்பு ஒரு கட்டியை வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு முருகன்ட்ட உத்தரவு கேட்டாராம். சாமி, இந்த மாதிரி நான் உப்பையும் புளியையும் விளக்கி இருக்கிறேன், இந்து உப்பு போட்டுக்கலாமா? உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சுன்னு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு விண்ணப்பிச்சாராம். உடனே உத்தரவு என்ன வந்துதான்? சுவாமியே குறிப்பிடுகிறார், அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு வந்துதான். எடுத்து உரம் கட்டி வச்சுட்டார். 1-2 நாட்களிலேயே இந்த உப்பு சுவை புளி சுவை தெரியாமற் போய் உடம்பு மிக நல்ல ஆரோக்கியத்துடன் வர ஆரம்பித்ததுன்னு சுவாமி குறிப்பிடுகிறார். எந்த குறையாக இருந்தாலும் உள்ளம் பொங்க அவர்கிட்ட போய் உரிமையோடு நாம் அதை சமர்ப்பிக்கணும். சுவாமி எதுக்கு சொல்ல வருகிறேன்? சுவாமி அவரை நெறிப்படுத்தி அழைத்து சென்று கொண்டே இருந்தார். இந்த நெறியில் அழைத்து எதுக்காக தெரியுமா? எதற்காக அழைத்து? மிகப்பெரிய ஒரு தவ நெறிக்கு அவர் சென்று கொண்டிருந்தார். அந்த மிகப்பெரிய தவநெறி என்பது பாம்பன் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிறப்பன் வலசை என்கிற திருத்தலத்திலே நிகழ்ந்த ஒன்று தான். பிறப்பன் வலசையிலே சுவாமிகள் பெற வேண்டிய மிகப்பெரிய உபதேசத்திற்கு நாம் எப்படி நம்முடைய உணர்வு இதை இரண்டையும் எப்படி சரிப்படுத்தி கொண்டு வருகிறோமோ அதே வேகத்தில் தான் நம்மை நோக்கி அருள் உணர்வும் அருள் நெறியும் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும். எப்பொழுது நெறியை சரிப்படுத்தி கொள்ளுகிறோமோ அப்பொழுதே நமக்கு உரிய குரு என்றவரும் வந்து சேருவார். அதுதான் அந்த முறை. சுவாமி ஆரம்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையில்
ஆரம்ப நெறியில சொல்லுகிற அந்த பாங்கையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த குறைகளை எல்லாம் நீக்கிக்கொண்டே ஒன்றாக நீக்கிக்கொண்டே வந்திருக்கிற படிநிலைகளை எல்லாம் நாம் பிரத்யட்சமாக பார்க்க முடியும். ஆனால் உலகுக்கு அவர் தெரிவிக்க வந்த மிகப்பெரிய அற்புதம் என்ன என்று கேட்டால், உள்ளே இருக்கக்கூடிய குஹேசனை நாம் உணர்ந்து போற்றுகிற பொழுதுதான் அண்டத்திலே விளங்கக்கூடிய நடேசனை நாம் அடைய முடியும். அண்டத்திலே விளங்கக்கூடிய நடேசனை நாம் நேரடியாக சென்று அடைந்து தொழுது விட முடியும் என்று நாம் எண்ணுவதை காட்டிலும், உள்ளுக்குள்ளேயே விளங்குகின்ற குகையிலே விளங்கக்கூடிய தகராலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்திலே விளங்கக்கூடிய அற்புத ஒளியாக விளங்கக்கூடிய சிற்றம்பலமாக விளங்கக்கூடிய தகர ஆகாசமாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை குகேசனை உணர்ந்து போற்றி வழிபாடு செய்து முருகனை புறத்தேயும் அகத்தேயும் நினைந்து போற்றுகிறவர்களுக்கு அந்த நடேச பெருமானுடைய திருவருள் கிட்டுகிறது. அதைத்தான் நம்முடைய அருணகிரிநாத பெருமானும் சொல்லுகிறார். சிவாய நமையன ஒரு காலும் நினையாத திமிராகரணை வாவென்றருள்வாயே என்று குறிப்பிடுகின்றார். எனவே அப்படிப்பட்ட அற்புதமான நெறியிலே நம்முடைய சுவாமிகள் சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கக்கூடிய சுவாமிகள் அடைந்த அருள் அனுபவத்தினுடைய உச்சம்தான் பிறப்பன் வலசையிலே அவர் பெற்ற அருள் அனுபவம். அந்த பிறப்பன் வலசையிலே பெற்ற அருள் அனுபவத்தை நாளைய தினம் நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். மிக முக்கியமான பகுதி தகராலய ரகசியத்திற்கு அடுத்தாற் போல பிறப்பன் வலசை முக்கியம். அதோடு சேர்த்து 4ஆம் மண்டலத்திலே சுவாமிகள் அருளி செய்த மிக அற்புதமான ஒரு நூல், ரொம்ப எளிமையான நூல், நம் சிந்தையை கவர்கின்ற நூல். அந்த நூலை நாளைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக ஷடாட்சர மந்திரம் 6 எழுத்து மந்திரத்தை அடியேன் 6 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி மணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் சரவண பவ, 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 ஓம் சரவண பவ,